Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு civics யூனிட் 1ல டீடைல் 2 படிக்கலாம். பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதும் ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா குயிக்காக நீங்கள் இந்த லாங் ஆன்சராக இருந்தாலும் இந்த ஆன்சரை நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 242ல இந்த ஆன்சர் இருக்கு. ஃப்ரம் ஹியர் டில் ஹியர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 ரிச் புவர் எல்லாரும் சட்டத்தின் முன் ஒன்று. யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஸ்பெஷல் கன்செஷன் கொடுக்கக்கூடாது. ஆர்டிகல் 15 சேஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ரிலீஜன்னா மதம், ரேஸ்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரேஸ் பேசிஸ் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் ஜாதி, மேல் ஃபீமேல் ஜெண்டர் பேசிஸ், ஒருத்தர் பிறந்த இடம், இந்த பேசிஸில் யாருக்கும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் தீஸ் பேசிஸ். ஆர்டிகல் 16 சேஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் ஜாப்ஸில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இந்த பேசிஸ்ல யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா காஸ்ட் ரிலீஜன் பேசிஸ்ல அவங்களுக்கு அதை மறுக்கப்படக்கூடாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆர்டிகல் 17 சேஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை ஒழிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல கோயிலுக்குள்ள ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. திஸ் ஆர்டிகல் சேஞ்ச்டு தட். யாரையும் ஒதுக்கக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற பாகுபாடு காமிக்க கூடாது. தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல் சேஸ். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அகாடமிக் பேசிஸ்ல நம்ம படிப்பு பேசிஸ்ல ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிருந்தாருன்னா நம்ம அவங்கள டாக்டர்னு சொல்லுவோம், ப்ரொஃபஸருக்கு படிச்சிருந்தா அவங்கள ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம். மிலிட்ரி பேசிஸ்ல டைட்டில்ஸ் அவங்க மிலிட்ரியில என்ன பொசிஷன்ல இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர், கலோனல், இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி கூப்பிடுவோம் ஒருத்தரை. இதை தவிர அந்த காலத்துல ஒருத்தர் ராஜா, மகாராஜா, நவாப் அப்படிங்கிற டைட்டில்ஸ் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் திஸ் ஆர்டிகல் சேஸ். அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஒருத்தர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அமைதியா கூட்டம் கூடலாம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அசோசியேஷன்னா கிளப்ஸ், ஸ்போர்ட்ஸ் கிளப், மியூசிக் கிளப், ரீடிங் கிளப், ஃபோட்டோகிராஃபி கிளப், இது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. யூனியன், டீச்சர்ஸ் யூனியன், இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க சேர்ந்து ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீடமா பீப்புள் கேன் டூ. மூவ்மெண்ட், ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா. ரெசிடென்ஸ், ரைட் டு live in any part of India. ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷன் ஜாப் வேணும்னாலும் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ்னா குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே குற்றத்துக்கு 2 தடவை அவரை பனிஷ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஒரு குற்றத்தை அவங்க தான் செஞ்சாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்க முடியாது. இதுதான் சம் எக்ஸாம்பிள்ஸ் for protection in respect of conviction for offenses. குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. ஆர்டிகல் 21 says protection of life and personal liberty. தனி மனித சுதந்திரம், அதற்கான பாதுகாப்பு. protection of life and personal liberty. ஆர்டிகல் 21A right to elementary education. 6 முதல் 14 வயதிலான குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படணும். ஆர்டிகல் 22 protection against arrest and detention in certain cases. இந்த ஆர்டிகல் 22 it gives protection to people who are arrested. இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு they must be informed. They have the right to consult and be defended by a lawyer.
அவங்க ஒரு லாயர் வச்சு கன்சல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தே கேன் டிஃபெண்ட் தெம் செல்ஃப். ஒரு லாயர் வச்சு அவங்களுக்காக வாதாட சொல்லலாம். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல் சேஸ். ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அடுத்தது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகல் 23 சேஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப், இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க, டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸை அடிச்சுட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங்னு எழுதிக்கோங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்ன? மனுஷங்களை கடத்தி விற்கிறது. ஸோ பையிங், செல்லிங் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் பீப்புள் இல்லீகலி, சட்டத்துக்கு விரோதமாக மனுஷங்களை கடத்தி விற்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது, சட்டப்படி தப்பு, குற்றம். forced labor, making someone work against their will or without proper payment. ஒருத்தரை அவரோட விருப்பம் இல்லாம வேலைக்கு வச்சுக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரா சம்பளம் கொடுக்காம அவங்க கிட்ட வேலை வாங்குறது, இது ரெண்டுமே குற்றம். Article 24 says prohibition of employment of children in factories etc. 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை ஃபேக்ட்ரிஸ் இல்லைன்னா ஹசார்டஸ் பிளேசஸ் லைக் இந்த பட்டாசு தொழிற்சாலை இங்கெல்லாம் வேலை செய்ய வைக்கக்கூடாது. இதெல்லாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது ரைட் டு ரிலீஜன். ஆர்டிகல் 25 சேஸ் freedom of conscience and free profession, practice and propagation of religion. Freedom of conscience na the freedom to think, believe and decide for yourself about religion. ஒருவர் தன்னோட உள்ளுணர்வு, நம்பிக்கை, மனசாட்சி படி எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். தட்ஸ் வாட் திஸ் சேஸ். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஒரு ரிலீஜன்ல இருக்கவங்க அவங்களுடைய மதம் சம்பந்தமான வேலைகளை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சு மேனேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலில் கும்பாபிஷேகம் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ட்ரஸ்ட் கோயிலில் இருக்கும், அவங்க தே டேக் இன்சார்ஜ் ஆஃப் கலெக்டிங் மணி, கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்துறது ட்ரஸ்டீஸ் இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ரிலீஜியஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோயில், மாஸ்க், சர்ச் அந்த மாதிரி ப்ரேயர் பிளேசஸ் பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ரிலீஜனாக இருந்தாலும் டாக்ஸ் வசூலிக்க கூடாது. ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிதியுதவி பெறுகிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அங்கெல்லாம் மதம் சம்பந்தமான வழிபாடுகள்ல ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ்னா சிறுபான்மையினர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் வேற ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகா, தெலுங்கானா, அங்கே போய் இருந்தா அவங்க தமிழியன்ஸை மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறப்ப அவங்கள நம்ம மைனாரிட்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ அவங்க மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்களுடைய லாங்குவேஜ், எழுத்து, கல்ச்சர் இதையெல்லாம் அவங்க ப்ரிசர்வ் பண்ணலாம், பாதுகாத்து கொள்ளலாம். ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிறுபான்மையினர் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதை நிர்வகிக்கலாம். ஒன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப், இன்னொன்று ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இந்த ஆர்டிக்கலை தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ப்ரொடெக்ட் ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அந்த எல்லா ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, பீப்புள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது இந்த ரைட் தான். ஆர்டிகல் 32 சொல்கிற ரைட்ஸ். ஸோ இஃப் எனி ஃபண்டமெண்டல் ரைட் is violated, a person can directly approach the Supreme Court of Justice. According to this article, யாருக்காவது இங்க மென்ஷன் நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ண ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது கிடைக்கலனா அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஜஸ்டிஸ்க்காக போராடலாம். It allows individuals to seek redressal
for the violation of their fundamental rights. For example, if a person is illegally detained by the police, they can approach the court to protect their right to liberty. அதாவது இல்லீகலா போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒருத்தர் தப்பே பண்ணல, அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா that person can approach the court to protect his freedom. That's all. First keywords learn பண்ணிக்கோங்க. In right to equality 2 points இருக்கு ஈக்குவாலிட்டி பத்தி, 2 பாயிண்ட் அபாலிஷன் பத்தி இருக்கு, அண்ட் 1 பாயிண்ட் இஸ் அபவுட் ப்ராஹிபிஷன். இந்த மாதிரி குரூப் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இதுல கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லா, டிஸ்கிரிமினேஷன், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்டு மட்டும் படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம்ல கீவேர்ட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா, கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் குற்றங்களுக்கான தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு, பர்சனல் லிபர்ட்டி, எலிமெண்டரி எஜுகேஷன், அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல கீவேர்ட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்டு லேபர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அடுத்தது ரைட் டு ரிலீஜன்ல கீவேர்ட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன், ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை மட்டும் லேர்ன் பண்ணி, இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணி எழுதி பார்த்துட்டு தென் யூ லேர்ன் த என்டையர் ஒன். இது உங்களுக்கு ஈஸி தான். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ல 2 பாயிண்ட்டுமே மைனாரிட்டிஸ் பத்தி தான். ஒன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் எக்ஸெட்ரா ஆஃப் மைனாரிட்டிஸ், இன்னொன்று ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதுதான் கீவேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், சீக் redressal of their fundamental rights. இதுதான் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு என்டையர் ஆன்சர் லேர்ன் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share with your friends, click on subscribe for more videos. Thank you.